வருகிற 2024 மே மாதம் 1ஆம் தேதியன்று குரு பகவான் மேசராசியிலிருந்து கடகராசிக்கு 11ஆம் வீடாகிய லாபஸ்தானமாகிய ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அங்கிருந்து லாபகுருவாக தனது 5ஆம் பார்வையாக கடகராசிக்கு 3ஆம் வீட்டையும் 7ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டையும் 9ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டையும் பார்க்கிறார். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலம் நன்மை கிடைக்கும். உங்களது பேச்சுத்திறன் அதிகமாகும். தாமதமாகி வந்த திருமணங்கள் மற்றும் காதல் திருமணங்கள் வெற்றிகரமாக நடைபெறும். தள்ளிப்போன குழந்தை பாக்கியம் இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் கிடைக்கும். பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மூலம் நல்ல வருமானம் வந்து சேரும். தொழில்கள் மூலம் லாபம் அதிகரிக்கும். அதே வேளையில் கேளிக்கைகள் மூலம் சந்தோஷத்தை நாடி மனம் செல்லும் போது லாபத்தால் கிடைத்த பணம் பல கடகராசியினருக்கு விரைய செலவாகி போகும் என்பதால் மிக்க கவனம் தேவை. கடகராசியினருக்கு அஷ்டம சனியின் தாக்கம் குறைந்து வருமானம் பெருகும் காலமாக இந்த குரு பெயர்ச்சியானது அமையும்.